இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த 2வது மாதத்தின் கடைசி ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்க இருக்கிற வசனங்கள், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், ஐக்கியத்தின் மூலமாய் சாட்சிகள் எல்லாவற்றையும் தேவன் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 16வது பாடலை நாம் பாடுவோம். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். பாடல் எண் 16. எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மாந்தயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நித்தியமான ஜீவனை மீட்டதா எந்நாளுமே துதிப்பாய். நன்மையாளுன் வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய், நன்மையாளுன் வாயை. உன் வயது கழுகை போல் பலங்கொண்டு, உன் வயது கழுகை போல் பலங்கொண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் எந்நாளுமே துதிப்பாய். பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்திற்கும் சாமி பயமுள்ளவர் மேலவர் அருள், சாமி பயமுள்ளவர் மேலவர் அருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது எந்நாளுமே துதிப்பாய். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவன் அருளும், மன்னிப்பு மாட்சிமையா என்று வாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, என்று வாயோ கிழக்கு மேற்கின்
பாவம் அகன்ற தூரமே என்னாலுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடிரங்கானோ, தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேளையாவரோடு நீ தங்கினார், எந்த வேளையாவரோடு நீ தங்கினார், சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பார். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேலும் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிடு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன மாதம் நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த 2வது மாதத்தின் கடைசி நாட்களிலே எங்களை அழைத்து வந்து ஆண்டவரே, உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, தேசத்திற்காய் செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட மக்களுக்கு நன்மையான காரியங்களை
செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தொடர்ந்து தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே, தேசத்திலே சமாதானமின்றி காணப்படுகிற ஆண்டவரே பகுதிகளுக்காக செபிக்கிறோம். அந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற கர்த்தர் நீர் சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவன் நீர் சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்து ஆண்டவரே தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே விட்டு சென்ற ஆண்டவரே குறிப்பாக தந்தை பேராயர் மூலமாய் கொடுக்கப்பட்ட காட்சி தரிசனங்களை இனியுமே நாங்கள் துதிக்கிறோம். 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற லட்சிய பயணத்திலே ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே செயல்பட தேவன் நீர் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். அனைவரிலும் ஊழியங்களிலே உம்முடைய பிரசனம், உம்முடைய வழி நடத்துதல் ஊழியத்திலே காணப்படட்டும் அப்பா. ஊழியத்துக்காக பிள்ளைகள் எடுக்கிற அனைத்து பிரயாசங்களிலும் முயற்சிகளிலும் தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். ஆண்டவரே இப்போதும் சுவாமி வட மாநிலங்களிலே உள்ள ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியத்திலே தேவன் நீர் ஊழியர்களோடு கூட இருந்து தேவன் நீர் பாதுகாப்பாயிருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஐயமும் ஊழியங்களிலும் ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே இந்த பகுதியிலே தேவன் நீர் ஒரு நோக்கத்தோடு ஒரு தேவாலயத்தை தந்த கர்த்தர். ஆண்டவரே இந்த ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறேன். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ தேவன் நீர் பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். அதன் மூலமாய் உம்மண்டை பிள்ளைகள் கிட்டி சேரவும், உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளவும், ரட்சிப்பின் பாதையை தெரிந்து கொள்ளவும் தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து தேவன் நீர் வழி நடத்துங்க சுவாமி. ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அனைத்து பிள்ளைகளையும் தேவன் நீர் ஆசீர்வதிங்க. உம்மை அறிந்து கொள்ள தேவன் நீர் கிருபைகளை தந்து வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக திருச்சபைக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையின் அனைத்து ஐக்கியங்களுக்காக, ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையின் ஊழியங்களிலே ஆண்டவருடைய வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. அதற்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்களிலும் முயற்சிகளிலும் தேவன் நீர் கூட இருந்து வழி நடத்துகிற கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். கடந்த வாரத்திலேயும் 29வது ஆண்டு விழா ஸ்தோத்திர ஆராதனையை ஆண்டவரே நிறைவாய் நடத்த தேவன் நீர் பாராட்டின அனைத்து கிருபைகளை, இரக்கங்களை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அதற்காக எடுத்த அனைத்து பிரயாசங்கள், முயற்சிகளிலே எங்களோடு கூட இருந்தீர். அதற்காக கொடுத்த, உழைத்த அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளையும் தேவன் நீர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க சுவாமி. எந்த நோக்கத்தோடு பிள்ளைகள் உம்முடைய ஆலயத்திற்காக, ஊழியங்களுக்காக கொடுத்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தின் காரியங்களை பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் நிவர்த்தி செய்து தந்து நிறைவாய் பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளையும் தேவன் நீர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் அனைத்தையும் சந்திங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உன்னை நிறைவெய்து மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவன் நீர் வழிநடத்தி வருகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வயதான சூழ்நிலைகளிலே ஏற்படுகிற பலவீனங்களை எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் தேவன் நீர் பரிபூர்ண சுகத்தை, பலத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. திருச்சபையிலே ஆண்டவரே குறிப்பாக பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுடைய பணிகளிலே தேவன் நீர் மேன்மைகளை, உயர்வுகளை தாங்க. பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்களை தேவநீர் வாய்க்க செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய மாறாத கிருபையின் கரம் பிள்ளைய பணிகளிலே காணப்படட்டும். அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே.
இப்போதும் அப்பா குறிப்பாக வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாகனம் ஓட்டும் பொழுது உம்முடைய சமூகம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, பணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, நிரந்தர பணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. இடம் மாறுதலுக்காய் காத்திருக்கிற 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் குறித்த நாளிலே பிள்ளைகளுக்கு இடம் மாறுதலை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்திற்காய் காத்துக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையிலே நிறைவின் நன்மைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் நிறைவின் நன்மைகளை தந்து ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் குறித்த நாளிலே சுக பிரசவத்தை தந்து நிறைவாய் பிள்ளையுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையிலே பற்பல தேவைகளோடு காணப்படுகிற பிள்ளை வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அரசாங்க தேர்வை சந்தித்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிராக்டிக்கல் எக்ஸாமை ஆண்டவரே பிள்ளைகள் முடித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் நீர் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவரே புத்தி வரத்தை தந்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. தொடர்ந்து எழுத இருக்கிற ஆண்டவரே அனைத்து தேர்வுகளிலும் ஆண்டவருடைய வழி நடத்துதல் பிள்ளைடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். அதற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்களிலே கூட இருங்க சுவாமி. தேர்வை சந்திக்க இருக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே, கல்லூரி மேற்படிப்பு அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் கூட இருந்து ஞானத்தை தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தூர தேசத்திலே காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருக்கிறீர். தொடர்ந்து பிள்ளைகளை வழி நடத்துகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. தூர தேசத்திற்கு சென்று படிக்கிற மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நீர் தொடர்ந்து மகளுடைய வாழ்க்கையிலே துணையாய் இருந்து தேவனின் நல்ல ஞானத்தை தந்து புத்தி கூர்மையை தந்து ஆண்டவரே நல்ல மதிப்பெண்கள் எடுத்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய மாறாத கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. அங்குள்ள ஆண்டவரே இயற்கை மற்றும் அனைத்து காரியங்களும் சாதகமாய் மகளுக்கு அமைய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. இப்போதும் சுவாமி ஆண்டவரே, திருச்சபையின் அனைத்து ஊழியங்களிலும் ஆண்டவருடைய வழி நடத்துதல் ஆண்டவருடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஆத்துமாக்களின் அறுவடைகளை தந்து தேவன் நீர் ஊழியத்திலே தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்கள் முயற்சிகளிலே கூட இருங்க ஆண்டவரே. 2026 ஆண்டிலேயும் ஒரு லெந்து காலத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த தவசு நாட்களிலே ஆண்டவரே உம்மண்டை கிட்டி சேர தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்தி கொண்டு சிலுவையோடு நெருங்கி சேர்வதற்கு எங்களுக்கு கிருபைகளை தந்து தொடர்ந்து எங்களுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா குறிப்பாக இந்த ஆராதனையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு தொடர்ந்து இடைப்படுங்க ஆண்டவரை. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய மாறாத பிரசன்னம் வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. சியோனில் எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாரும் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமும் உள்ள நாள், அது மப்பும் மந்தாரவுமான நாள். விடியற்காலிலே வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுவது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி
தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதுமில்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதுமில்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்பாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சலைப் போலவும், செத்ததைகளைப் போல எரிக்கிற அக்னி ஜுவாலின் இரைச்சலைப் போலவும், யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜாதிகளின் இரைச்சலைப் போலவும் பர்வதங்களுடைய சிங்காசனங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். எல்லா முகங்களும் கருப்போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரைப் போல மதிலேறும். வரிசைகளின் பிரகாசம் ஒவ்வொன்றும் தன் அக்னியிலே செல்லும். ஒன்றை ஒன்று நெருங்காது, ஒன்றும் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள்ளே விழுந்தாலும் காயப்படமற்ற போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதியின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும். பலகனி வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். கர்த்தர் தமது சேனைகளுக்கு முன்பாக சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவருக்கு வல்லமையுள்ளது. கர்த்தருடைய நாமம் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிப்பவன் யார்? பாட முடிந்தது. நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 32ஆம் சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நாம் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமையுண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுத்தில் எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து எல்லோரையும் மரித்தோரையும் நியாய தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசவான்ய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாடம் முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 24ஆம் தேதி திருமதி காயத்ரி சிவா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. செபிப்போ.
வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற ஆண்டவரே, குறிப்பாக பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளை தேவன் நீர் ஆசீர்வதிங்க. புதிய ஆண்டிலே தேவன் நீர் மகளுக்கு முன்பாக வைத்திருக்கிற நன்மைகள் பெரிது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே, உம்மை துதிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை தேவன் நீர் மகளுக்கு செய்வதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் மகளுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். இந்த ஆண்டின் வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிறோம். உன் கையின் பிரயாசத்தை தேவன் நீர் ஆசீர்வதித்து அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொன்னவனமாய் மகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் நிறைவின் நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே முடிசூட்டி தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கர்த்தர் தொடர்ந்து அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தொடர்ந்து நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எப்படிப்பட்ட சோதனைகளிலே, வேதனைகளிலே, பாடுகளிலே, உபத்திரவங்களிலே கடந்து சென்றாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நமக்கு துணை நின்று நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கிருபையை எண்ணி ஆண்டவரை துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆலயத்திற்கு வேதனையோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு சுமை தாங்கியாய் காணப்படுகிற ஆண்டவர் நம்முடைய பாரங்களை ஆண்டுடைய சமூகத்திலே இறக்கி வைத்துவிட்டு சற்று நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து போராட்டத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, ஒன்றும் செய்ய இயலாத ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவரை துதித்தார்கள் சிறைச்சாலையிலே. அந்த எண்ணத்தை நாம் மனதிலே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா? நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஏனென்றால் அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். அவரை பார்த்த முகங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை மாத்திரம் பார்ப்போம். நம்முடைய இருதயத்தின் பாரங்களை எல்லாவற்றையும் இறக்கி வைத்துவிட்டு, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வெறுமையான சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அடுத்த சூழ்நிலைக்கு என்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய போவது என்பது நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னை நீர் வழி நடத்துகிறீர், என்னை நீர் போஷிக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி நாம் பார்ப்போம். ஏனென்றால் நமக்கு வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர், அவர் வாக்கு மாறாத உண்மைநாதராயிருந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அந்த தூய் ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவருடைய ஆவியின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவரை நோக்கி நாம் கேட்போமா? தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா.
வல்லவரே நல்லவரே வரவேண்டு வல்லவரே நல்லவரே. நம்மத்திலே கடந்து வந்திருக்கிற கர்த்தர், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மத்திலே ஆண்டவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார், நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நிறைவாய் நடத்துவதற்கு, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறைவின்றி நடத்துவதற்கு. எப்படி என்றால், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னாரே. அவனமாய் நம்மை நடத்துவதற்கு, அவனமாய் நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தலை சாய்க்கும் கல்லாய் இருந்து, அவர் ஒரு பெத்தேலாய், இது ஒரு வானத்தின் வாசலாய், ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலாய் நம்மை அழைத்து வந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போமா? தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா என்று சொல்லி பக்தன் பாடினான் அல்லவா? அந்த பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, கேள்வெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல்வெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயென்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயென்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீர். கேட்குமாப்பா? சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீர். ஏல்வெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல்வெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், செல்லும் இடமெல்லாம் நம்மோடு இருந்து நம்மை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே, செல்லும் இடமெல்லாம் நம்மோடு இருந்து நம்மை கனப்படுத்துவே,
தேசத்திற்கு திரும்பும் வரையில் நம்மை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டே. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கேட்போமா பாட்ட? இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஏலத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏலத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு தலை சாய்க்கும் கல்லாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய பாரங்களை எல்லாம் நீக்கி போடுகிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குரைத்த கர்த்தர். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். புழுதியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிற கர்த்தராயிருக்கிறார். ஆகவேதான் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னாரே. நம்மை மறவாமல் நம்மை நடத்துகிற கர்த்தர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் துணை நின்று உன்னை வழி நடத்தும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பக்தன் பாடினான் அல்லவா, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார் என்று சொன்னாரே. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து இன்னும் ஆண்டவர் அண்டை கிட்டி சேர இந்த தவசு நாட்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே சிலுவையோடு நெருங்கி சேர்வதற்கு இன்னும் ஆண்டவர் ஒரு கிருபையின் ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பை
இருந்து உயர்த்திடுவார், புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வாய்ந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துணையாய் கேடகமாயிருந்து நம்மை எந்நாளும் நடத்துகிற கர்த்தர், என்றென்றும் நம்மை நடத்துகிற கர்த்தர், அந்த தேவனுக்கு நாம் ஆராதனை செய்வோமா? இறுதியாய் அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 2026வது ஆண்டிலேயும் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்து ஒரு மாதத்தை முடிக்க செய்து 2வது மாதத்தின் கடைசி நாட்களிலே நம்மை அழைத்து வந்த கர்த்தர், அந்த தேவனை நோக்கி, ஆண்டவரே நீர் என்னை எப்போதும் என்றென்றும் என்னை நடத்துவீர், என்றென்றும் என்னை நடத்துவீர், எனக்கு துணையாளராயிருந்து என்னை நடத்துவீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா? அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை அப்பா, ஆராதனை
அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை அப்பா, ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் அப்பா. எங்களை வெட்கப்படுத்தாமல் எங்களை வழி நடத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சத்தியத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து துணையாளராய் இருந்து எங்களை வழி நடத்துகிற கர்த்தர் எங்களோடு வழி நடத்துங்க. அடியனை மறைத்து தேவன் நீர் பேசுங்க சுவாமி. அப்பிரோஜனமான என்னை கொண்டு என்ன பேச தேவனை சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை மாத்திரம் அடியனுடைய வாயிலை தந்து தேவன் நீர் அடியனை வழி நடத்தும்படியாய் கெஞ்சி தாழ்த்தி மன்றாடுகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் மின்சொடமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். சோஸ்திரம். இந்த நாளுக்காக தகப்பனே உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த மாதத்தில் நாம் ஜெபிக்க வேண்டிய நகரமான சுமார் 1,13,00,000 மக்கள் தொகையும் 2.8% கிறிஸ்தவர்களும் உள்ள ஹைதராபாத் நகரத்திற்காக நாங்கள் ஜெபிப்போம். இங்குள்ள மக்கள் ரட்சிக்கப்படவும் அங்குள்ள சபைகள் அனைத்தும் வளர்ச்சி அடையவும் இந்த நகரம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திற்கான மாவட்டமான சுமார் 5,65,000 மக்கள் தொகையும் 2% கிறிஸ்தவர்களும் உள்ள பெரம்பலூர் மாவட்டத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மாவட்டத்தை ஆசீர்வதிங்க. அந்த மாவட்டத்தை ஆட்சி செய்கின்ற IAS அதிகாரியான திருமதி மிருநாளினி அவர்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களையும் ஆசீர்வதிங்க. இங்குள்ள ஜனங்கள் தகப்பனை அவர்களை ஆசீர்வதிங்க. அந்த ஜனங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ரட்சிக்கப்படவும் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் மாநிலமான சுமார் 6,87,00,000 மக்கள் தொகையும் 1.9 கிறிஸ்தவர்களும் உள்ள கர்நாடக மாநிலத்திற்காக தகப்பனே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்நாடக மாநிலத்தை ஆட்சி செய்கின்ற முதல்வர் சித்தாராமையாவையும் அவர்களையும் நீர் ஆசீர்வதிங்க. கர்நாடகாவில் உள்ள திருச்சபைகள் தகப்பனே வளர்ச்சி அடையவும் அங்குள்ள குறைகள் அனைத்தும் களையப்படவும் அந்த மாநிலத்தில் புதிய எழுப்புதலை நீர் உண்டாக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் தேசமான சுமார் 2,56,87,000 மக்கள் தொகையும்
53.5% கிறிஸ்தவர்களும் உள்ள மடகாஸ்கர் நாட்டை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அங்கு உள்ள தலைவரான திரு மைக்கேல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இங்குள்ள சவால்கள் அனைத்தையும் சந்திக்கப்பட அவர்களுக்கு பலனையும் கொடுத்து தொலைநோக்கு தீர்வை எடுக்க நீர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. மக்களுடைய வறுமை நீங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அங்கு தகப்பனே, அந்த நாட்டில் சரியான வளர்ச்சி திட்டங்கள் அரசாங்க அதிகாரிகள் மூலமாக செயல்படுத்தப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றும் கூட தகப்பனே, எங்கள் சபைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. எங்கள் சபை காரியங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. தூய மார்க்கு பேராலயமாக இந்த சபை செயல்பட நீர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. காரியங்களை எல்லாம் கைகூடி வர பண்ண நீர் கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த சபை தகப்பனே ஆத்துமாக்களால் நிரம்பி வழிய நீர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த சபை தகப்பனே ஆத்மாக்களால் நிரம்பி வழியவும் ஆதி திருச்சபையை போல நடக்கவும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் அப்பா. இங்குள்ள மக்கள் தகப்பனே சாட்சிகள் நிறைய எலும்ப நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மாதத்திலே கடைசி ஓய்வு நாளிலே, 2வது மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த வாரம் நம்முடைய திருச்சபையிலே எப்போதும் சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாய் நாம் அனுசரிப்பது வழக்கம். ஆகவே இந்த நாளிலும் குறிப்பாக சாட்சி சொல்லுகிறவர்களுக்கு இப்பொழுது நேரம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் சாட்சிகளை நீங்கள் சொல்லும்படி உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். அதன் பின்பு ஐக்கியங்கள் பாடல்களை நீங்கள் பாட முன் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். பெண்கள் ஐக்கியத்தினர் கொயர் சிறப்பு பாடலை பாடுவதற்கு நீங்கள் முன் வரும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். சாட்சிகள் யாராவது இருக்கீங்கன்னா மைக்கு கொஞ்சம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்த்தர் அடியாளுக்கு சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்தார். சர்ச்சைக்கு குறித்த நேரத்திலே வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த
உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு 5-10 நிமிடத்திற்குள்ளாய் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சுருக்கமாய் நாம் தியானித்து நாம் ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிற தலைப்பு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எவைகள் பெரியவைகள், எவைகள் பெரியவைகள். அநேக காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியம் இது என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் எவைகள் பெரியவைகள் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆதாரமாய் வாசியுங்கள். யோசுவா 23ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 23ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தியிருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக என்ன பண்ணவில்லை, நிற்கவில்லை. ஆண்டவர் இந்த வேத பகுதியிலே நாம் தியானிக்கும் பொழுது, முதிர் வயதிலே யோசுவாவின் வார்த்தை அல்லது யோசுவாவின் பேச்சு எவ்வளவு ஆடித்தரமாய் வைராக்கியமாய் ஆண்டவரிடத்திலே நெருங்கி இருந்தால் யோசுவா இந்த வார்த்தை கூறிக்கொள்ள முடியும். சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை என்ன பண்ணியிருக்கிறார், துரத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக என்ன பண்ணினதில்லை, நிற்கவில்லை. யாரும் நேருக்கு நேராய் நமக்கு முன்பாக நிற்காதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தலைகுனிய வைக்கவில்லை. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்தி வருகிற பாதை பெரிது, நம்மை வழி நடத்துகிற பாதை பெரிது, நம்முடைய வாழ்விலே நமக்கு துணை நிற்கிற பாதை பெரிது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்நாள் மட்டும் உங்களுக்கு முன்பாக யாரும் என்ன பண்ண முடியவில்லை, நிற்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஐக்கியம் உறுதியாய் இருக்கிறது. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஐக்கியம் உறுதியாய் காணப்படுகிறது. ஏனென்றால் யோசுவாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, அங்கு யோசுவாவுடைய வாழ்க்கையிலே அங்கு யோசுவா இள வயதிலே வைராக்கியமான வார்த்தையை யோசுவா சொல்லவில்லை. அந்த வேத பகுதி முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது, அந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசித்தோமேயானால், முதிர் வயதிலுடைய வாழ்க்கையிலே யோசுவா இந்த காரியத்தை சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் சில நேரங்களிலே நாம் சிந்திக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அநேக நேரங்களிலே ஒருவேளை நாம் சொல்லலாம், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இல்லது தகப்பன் பிள்ளைகளிடத்திலே சொல்லலாம். என்ன சொல்வார்கள் என்றால், எனக்கு வயதாகிவிட்டது, இனி நீதான் எல்லாவற்றையும் என்ன பண்ண வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், முதிர் வயது ஒரு பொருட்டல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முதிர் வயது ஒரு பொருட்டாய் நாம் சில நேரங்களிலே சிந்திக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அது பொருட்டல்ல. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் யோசுவாவை போல தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாதிக்கும்படியாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உறுதியாய் காணப்படும்படியாய் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற ஆவிக்குரிய வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, 3-4 காரியத்தை மாத்திரம் உங்கள் முன்பாக, 4 வசனத்தை மாத்திரம் உங்கள் முன்பாக வைத்து நாம் ஜெபித்த ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். முதலாவது, எவைகள் பெரியவைகள். யோசுவாவுடைய வாழ்க்கையிலே வயது பெரிதாய் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தைரியமாய் காணப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் தைரியத்தோடு விசுவாசத்தோடு நாம் இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ண முடியும், அதை சாதிக்க முடியும். அநேகர் சொல்லும் பொழுது சொல்வார்கள், நாம் பிறந்தது எதற்கு என்று சொன்னால் சாதிக்க சொல்ல மாட்டோமே. எதுக்கு பிறந்தோம், சாதிக்க பிறந்தோம். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வைத்து உறுதிப்படுத்துகிறார். சில காரியத்தை முயற்சி எடுத்தாலும் சில நேரங்களில் ஒரு சோர்வு வரும்ல. சோர்வு வந்து நம்மளை ஒரு நேரம் அமுக்கி வைக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
எப்போதும் கூட இருக்கிற கர்த்தர் எவைகள் பெரியவைகள் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்றால், முதலாவது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. இங்கு நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இடத்திலே வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எது பெரியது என்று சொன்னார் என்றால், தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். ஆண்டவருடைய அன்பு பெரிதுங்க. ஏனென்றால் அன்பை குறித்து பார்க்கும் பொழுது அவர் முந்தி நம்மிடத்தில் என்ன பண்ணினார்? அன்பு கூர்ந்தார். நாம் அன்பு கூறவில்லை, அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். ஆகவே தான் சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். யாருடைய அன்பை? அந்த அன்பை, அந்த கல்வாரி அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் அந்த அன்பை அறிந்து கொள்கிறோமா? யோவான் 3:16 நமக்கு தெரிந்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அந்த ஒரு ஆட்டை பிடிக்கிறதுக்கு போனார்ல, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. ஏன்னா அந்த ஆட்டின் மேலேயும் ஆண்டவருக்கு என்ன இருந்துச்சுங்க? அன்பு இருந்ததுங்க. அன்பு இருந்தனால தான் எனக்கு அந்த ஆடு வேணும், அது என்னுடைய ஆடு என்று சொல்லி போனார். வழி தவறி போன ஆடு எனக்கு தான், அது எனக்கு சொந்தம். நான் அந்த ஆட்டை நான் விடமாட்டேன். அதன் மேலே கரிசனை வைத்தார், அன்பு வைத்தார். எவைகள் பெரியவைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பு பெரியது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது இவ்வளவா இவ்வுலகத்தில் என்ன பண்ணினார்? அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலாவது காரியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது அவர் சொல்லுகிறார், தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிது என்று நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். ஆகவே தான் அந்த அன்பை குறித்து பவுலடியார் சொல்லும் பொழுது, அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தீங்கு நினையாது, தற்பொழிவை நாடாது, ஐக்கியத்திலே சந்தோஷப்படும். ஐக்கியத்திலே சந்தோஷப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவர் நம்மிடத்திலே வைத்த அன்பு பெரிது. ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்திலே வைத்த அன்பு பெரிது என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், 86ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். 86ஆம் சங்கீதம் 13வது வசனம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரிது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தி. அங்கு நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபை இரண்டாவது என்ன பண்ணினதாம்? பெரிதாய் காணப்படுகிறது. நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரிய, என்னுடைய ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்து, அதாவது தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப யோசிக்கணும், எப்படி நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம வந்தோம், எப்படி இருக்கிறோம், இப்போது நம்மை ஆண்டவர் எவனமாய் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எடுத்த உடனே யாரும் என்ன பண்ண முடியாதுங்க? உயரவே முடியாது. ஹல்லேலூயா. அநேக அனுபவங்களோட, அநேக கஷ்டங்களோட, அநேக பாடுகளோட தான் படிப்படியாய் தான் நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால், சற்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு கடமை, யாரை இந்த கிருபை என்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வந்த அடுத்த நிமிடம் நமக்கு ஞாபகம் வருகிற ஒரே ஒரு நபர் யார் என்று சொல்லி பார்க்கும்போது, பவுலடியாருடைய வாழ்க்கை. வைராக்கியமாய் ஊழியம் செய்வது ஒரு புறம், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஊழியத்தின் மத்தியிலேயும் ஒரு முள், ஒரு வேதனை, ஒரு பாடு கொடுக்கப்பட்டது. யோசிக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுகிறான்? போய் வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நான் இன்னும் வைராக்கியமாய் செய்வதற்கு, இன்னும் பலத்தோடு, உற்சாகத்தோடு, வைராக்கியமாய் செய்வதற்கு உம்முடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே பெரிதாய் காணப்பட வேண்டும்.
யோசிக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்தது அதுதானே. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த முள்ளை எடுக்கணும்னு போற, அந்த முள்ளை எடுத்து அந்த காயத்தை ஆற்றுவதற்கு போகவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இன்னைக்கு அநேக நேரங்களிலே அந்த கிருபையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம மேல் வைத்த கிருபை பெரிது, தேவனுடைய கிருபை பெரிது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் நம்ம சொல்லுவோம், எப்படியோ விழுந்து நம்முடைய வாழ்க்கை எழும்ப முடியுமான்னு நினைத்த நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? ஒரு அணு கூட அசைய முடியாதுங்க. ஆகவே தான் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை, சுத்த கிருபை. இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை எவனமாய் எவ்வகையிலே நம்மை காப்பாற்றி எவ்வகையிலே நம்மை நடத்தி, எவ்வளவோ போராட்டத்தின் மத்தியிலே, எவ்வளவு வேதனையின் மத்தியிலே நம்மை ஆண்டவர் நமக்கு துணை நின்று நம்முடைய வாழ்க்கையை காத்தாரே, நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்தினாரே. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எவைகள் பெரியது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பு பெரியது. இரண்டாவது பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை பெரியது. அந்த அன்பு பெரியதுன்றனால தான் ஆண்டவர் யோனாவின் குமாரனாகிய சீமோனை பார்த்து கேட்டார், நீ என்னிடத்தில் எப்படி இருக்கிறாயா? எப்படி இருக்கிறாயா? அன்பா இருக்கிறாயா? ஒரு தடவை கேட்டார், 2 தடவை கேட்டார், 3 தடவையும் கேட்டார். ஆனால் என்ன சொன்னார்? 3வது தடவை கேட்கும்போது, நான் அன்பா இருக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர், எல்லாவற்றையும் அறிவீர், என்னுடைய உள்ளத்தின் சிந்தனைகளை நீர் மாத்திரமே அறிய முடியும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவர் பெரியவைகள் என்று சொல்லி சிந்திக்கும் பொழுது முதலாவது சொன்னார் அன்பு பெரியது, இரண்டாவது ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரியது என்று சொல்லுகிறார். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே, ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பெரிதான ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது? பெரிதான ரட்சிப்பு. ஆகவேதான் ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். கரடு முரடான வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சீர்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், ரட்சிப்படைய செய்கிறார். ஆகவேதான் சகையுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். எப்படி பார்க்கிறோம்? சகையுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த சூழ்நிலை? நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆனால் காட்டத்தி மரத்திலே நான் உட்கார்ந்திருப்பதை ஆண்டவர் பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு காட்டத்தி மரத்திலே ஏறினான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணினார்? சகையுடைய உள்ளான நிலையை என்ன பண்ணினார்? உணர்ந்தார். ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் என்ன பண்ணினார்? அங்கு அறிந்தார். சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். சகை இறங்கி வந்தான், வீட்டிற்கு சென்றான். என்ன செய்தார்? அந்த வீட்டிற்கே ரட்சிப்பை கொடுத்தார். அப்போதுதான் சகையு அந்த ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எது இருக்காது என்பதை அங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களாங்க? ஒளிவு மறைவு இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒளிவு மறைவு இருக்காது. அங்கு உடனடியாய் ஆண்டவருக்கு சகையுவுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை என்ன பண்ணுகிறேன்? நாளத்தனையாய் கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த உண்மையான ரட்சிப்பு எப்போது வரும் என்றால், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அந்த ஞானஸ்நான உடன்படிக்கையோடு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறார்? அந்த ரட்சிப்பை ஊட்டுகிறார். ஆகவேதான்
அங்கு யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது புறாவை போல பிதாவானவர் இறங்கி என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரர், இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன். ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்போதும் பிரியமாயிருப்பார், பிரியமாயிருப்பார். தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு எவ்வளவு பெரிது, நம்மேல் வைத்த அன்பு, ஆண்டவருடைய அன்பு. இரண்டாவது, ஆண்டவருடைய கிருபை, நம்மேல் வைத்த கிருபை எவ்வளவு பெரிது என்று சொன்னார். மூன்றாவது சொன்னார், தேவன் நம்மேல் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, நமக்கு பாராட்டின ரட்சிப்பு எவ்வளவு பெரிது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? உணர்த்துகிறார். மத்தேயு எழுதின 4ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது பார்த்து முடித்து விடுவோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் பெரிது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நம்மேல் அவர் விசுவாசம் வைத்தார். ஆகவேதான் நம்மை அழைக்கும் போது ஆண்டவர் எவனமாய் அழைக்கிறார்? விசுவாசிகள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். அழைத்த கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய விசுவாசம் பெரிது. ஆண்டவருடைய ஊழிய பாதையிலே அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வல்லமை புறப்பட்டது. எப்போது என்றால், அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருடைய வல்லமை புறப்பட்டதை என்ன பண்ணினார்? உணர்ந்தார், அறிந்தார். ஏனென்றால் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யாரு என்பதை ஆண்டவர் என்ன பண்ணினார்? கேட்டார். அந்த பகுதியிலே அங்கு விசுவாசத்தோடு தொட்டதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பலவீனமான ஒரு சூழல், வியாகுலமான ஒரு சூழல், போராட்டம் நிறைந்த ஒரு சூழல், அந்த இடத்துல அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் நான் சுகமாவேன். நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கையை பார்ப்போமே ஆனால், ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சுத்தமாவான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இதுவரைக்கும் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை என்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது, நம்மேல் வைத்த விசுவாசம். ஆனால் நாம் சற்று சிந்திக்க வேண்டும், நாம் ஆண்டவரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறோமா? அவரிடத்திலே விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்கிறோமா? வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வி. உறுதியாய் விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் பெரிது, அந்த விசுவாசம் பெரிது. ஆகவே தான் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கும்போது வேற எதையும் கேட்கலங்க. பயணித்த தேவன், படகிலே சென்று கொண்டிருந்த தேவன் சீஷர்களை பார்த்து என்ன கேட்டார்? சற்று காற்றும் புயலும் காணப்பட்டது. அதையெல்லாம் அதட்டி விட்டு சீஷர்களை பார்த்து கேட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கே? ஊழியத்தில் உங்களோட கூட தானே இருந்தேன், எவனமான விசுவாசத்தோடு உறுதியாக இருந்தீர். ஆனாலும் கடைசி சூழ்நிலையிலே விசுவாசம் தோய்ந்த நிலையில இருக்கிறீர்களே, உங்கள் விசுவாசம் எங்கே? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பலவீனமாக இருக்கிறதா? அவருடைய விசுவாசத்தை பற்றி கொள்வோம், அவருடைய விசுவாசத்தை பற்றி கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் எவைகள் பெரியவைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் 4 காரியத்தை நம்மோடு பேசினார். முதலாவது பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாய் காணப்படுகிறது. இரண்டாவது, தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாய் காணப்படுகிறது. மூன்றாவது பார்த்தோம், தேவனுடைய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாய் காணப்படுகிறது. கடைசியாய் நாம் பார்த்தோம் தேவனுடைய விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருடைய விசுவாசம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த 4 காரியங்களை பெரிதானவைகளாய் எண்ணிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் அப்ரோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுது
பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வழிநடத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவேதான் அங்கே நாம் வேத பகுதியிலே நாம் வாசித்தோம் அல்லவா, முதலாவதாக யோசுவாவுடைய முதிர் வயதிலே பார்க்கும் பொழுது எவ்வளவு வைராக்கியமாய் ஒரு விசுவாசமான ஒரு நிலை, ஒரு வைராக்கியமான ஒரு நிலை, ஆனால் ஆண்டவர் கூட இருந்து நடத்தினதை நாம் அங்கே அறிய முடியும். வாசிக்கிறீர்களா? அந்த வசனத்தை வாசிப்போமா? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. நிற்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போதுமானவைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களிலும், நம்முடைய வாழ்க்கையிலும், தனி வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலையும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எவ்வளவு பெரியவைகள் என்று சொல்லி சிந்திக்கும் பொழுது எல்லாவற்றையும் கிரகிக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்து நிறைவேற்றிருக்கிறார். ஆகவேதான் 29 ஆண்டுகளை நிறைவு செய்து ஒரு துதியோடு, ஒரு ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்வை நிச்சயமாய் தொடர்ந்து இதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் பெரியவைகளை, பெரிதானவைகளை காண்பீர்கள் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் பெரிதானவைகளை காண ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தந்து நம் அனைவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்று ஆராதனை முடிந்த பின்பு ஐக்கியங்கள் எதுவும் நடைபெறாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக புதன்கிழமை நடைபெற இருக்கிற ஆண்கள் ஐக்கியமும் நடைபெறாது. புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை லெந்துகால தியான ஆராதனை வழக்கமான நேரத்திலே 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். சரியாக 8 மணிக்கு முடிந்துவிடும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதிலே உற்சாகமாக கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நமக்கு அருமையானவர்கள் அருகாமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவித்து அவர்களையும் நீங்கள் அழைத்து வரும்படி உங்களை மிகவும் பட்சத்தோடு அழைக்கிறேன். ஏனென்றால் ஒரு சில திருச்சபைகளிலே எல்லா நாட்களும் இருக்கும், ஒரு சில திருச்சபைகளிலே வைக்க மாட்டார்கள். நம்முடைய திருச்சபையில் 2 நாட்கள் வைத்திருக்கிறோம். ஆகவே அருகாமையில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் அவர்களையும் நீங்கள் இயன்ற அளவுக்கு அழைத்து வரும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பாடகர் குழு பயிற்சி சனிக்கிழமை வழக்கமான நேரத்தில் 8 மணிக்கு நடைபெறும். குறிப்பாக இன்று மாலை ஆராதனை நடைபெறாது. ஏனென்றால் வாலிபத்துறை தேர்வு நடைபெற இருக்கிறதுனாலே இன்று மாலை ஆராதனை நடைபெறாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சரியாக காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதிலே கலந்து கொள்ளுங்கள். குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதியாக இருக்கிறபடினாலே அதிகாலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறாது. அதற்கு பதிலாக ஓய்வு நாள் ஆராதனையாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல் நம்முடைய திருச்சபைக்காக சங்கிலி ஜெபத்தின் நேரத்தை நீங்கள் அதை தொடர்ந்து கடைபிடிங்கள். செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை நீங்கள் அதை கடைபிடிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வாலிபத்துறை தேர்வு சரியாக 4 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். ஆகவே வேறு ஒரு திருச்சபையிலிருந்து ஊழியர் வந்து நடத்த இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். ஆகவே சரியாக வாலிபத்துறை தேர்வு சரியாக 4 மணிக்கு நடைபெறும். எல்லாரும் 20 நபருக்கு நம்முடைய திருச்சபை சென்டர்னு சொல்லி பேர் கொடுத்துருக்குறோம். ஆகவே அதை மனதிலே கொண்டு அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இதில் தவற விடாதீர்கள். ஏனென்றால் அதற்கான காரியங்களை மேற்கொண்டாச்சு. ஆகவே நீங்கள் பிள்ளைகள் மனதிலே கொள்ளுங்கள். அதை தவறாமல் சரியாக 4 மணிக்கு பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் தேர்வுக்கு நீங்கள் ஆயத்தத்தோடு வரும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கடந்த வாரத்திலே நம்முடைய திருச்சபையிலே சிறப்பு ஆண்டு விழா ஸ்தோத்திர ஆராதனையை நடத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். முதலாவது ஆண்டவருக்கு நாம் அனைவரும் நன்றியை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அனைத்து ஆத்துமாக்களையும் அழைத்து வந்து நிறைவாய் நடத்தினார். ஆகவே முதலாவது ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் கொடுத்த உழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும்
நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நிறைவாய் நடத்தினார், ஒரு குறைவு என்னவல்ல எடுபடலை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லும்போது ஒரு வசனத்தை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாமல் ஆண்டவர் நடத்தினார். ஆகவே தொடர்ந்து இதற்கு காரணம் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் ஜெபங்களும் உதாரத்துவமான காணிக்கைகளும் மாத்திரமே. ஆகவே தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை ஆண்டவருக்கு கொடுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களை மென்மேலும் வழிநடத்த ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே மனதிலே கொண்டு தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக லெந்துகால தியான ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுங்கள். வருகிற நாட்களிலே குறிப்பாக பரிசுத்த வார ஆராதனை மற்றும் பெரிய வியாழன் பெரிய வெள்ளி ஆராதனைக்கான ஒரு சிறிய நோட்டீஸ் உங்களுக்கு அனைவருக்கும் உங்களுக்கு குறுஞ்செய்தியாக வரும். ஆகவே அதில் யார் யார் பேசுகிறீர்கள் என்பதை குறித்ததான தகவல்கள் உங்களுக்கு வரும் வாரத்திலே அல்லது அடுத்த வாரத்திலே உங்களுக்கு வரும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஊழியங்களிலே நீங்கள் ஈடுபடும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை தேர்வு இருக்கிறபடினாலே மியூசிக் கிளாஸ் மாலை வழக்கமான நேரத்திலே குறிப்பாக மியூசிக் கிளாஸ் வகுப்பு நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கும் ஆயத்தப்படும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 202வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும். 202வது பாடல். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும். நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். பொன்னை நாடி மண்ணை அடைந்தோம், புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம். விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாரோ பாவியே, இன்று இயேசு வண்டை வாராயோ, சாதா ஜீவன் கண்டடைய. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லாயே உலகில் நெறி தவறி அலைந்தோம். நன்னொளி பிரகாசித்திட நித்திய ஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம்.
குறிப்பாக ஒரே ஒரு அறிவிப்பு, இன்னும் நம்முடைய சுயவெறுப்பு உண்டியல் பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் அதை இந்த ஆராதனை முடிந்த பின்பு நீங்கள் அதை போதகர் அம்மாவிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அநேகர் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் கடந்த புதன்கிழமையிலே. ஆகவே இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் ஆராதனை இறுதியிலே உங்களுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். செபிப்போம், செபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளிலே நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்கினீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்கள் ஏராளம், செய்த அற்புதங்கள் ஏராளம். எங்களை அதிசயமாய் பலவீனத்திலிருந்து எங்களை வழிநடத்துகிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோதனைகளின் மத்தியிலேயும் தேவ நீர் எங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள எங்களுக்கு பலத்தை தருகிறீர். ஆண்டவரே, குறிப்பாக வேதனையின் மத்தியிலேயும் தேவன் நீர் கொடுக்க இருக்கிற சுகத்தை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட அனைத்து சாட்சிகளையும் நாங்கள் மனதிலே கொண்டு ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ நீர் எப்போதும் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கூட இருந்து பிள்ளைகளை பலப்படுத்துகிற கர்த்தர், பிள்ளைகளை தைரியப்படுத்துகிற கர்த்தர். தொடர்ந்து தேவன் நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து இம்மானுவேலராய் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, வர தடைப்பட்ட அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களிலே பிள்ளைகளை தேவ நீர் அழைத்து வந்து ஒருமித்து தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்தின ஐக்கியங்களுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஐக்கியங்களிலே தேவ நீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இப்போதும் சுவாமி, பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கிற அன்பின் பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் அனைத்தையும் அங்கீகரித்ததற்காய் நன்றி. இவருடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தங்களுடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் பிள்ளைடைய வாழ்விலே காணப்படட்டும். தேவன் நீர் பிள்ளைகள் அனைவரையும் தேவனை தொடர்ந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போகடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.